பாலச்சந்தர் இயக்கத்துல அபூர்வ சகோதரர்கள் படத்து மூலமா அறிமுகமானாரு. 1975ல தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கிய ரஜினி அவரோட முதல் 7 வருஷத்திலேயே 70 படங்கள் நடிச்சிட்டாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா 1978ல மட்டும் ரஜினிகாந்த் நடித்த படங்களோட எண்ணிக்கை 21. ஆரம்பத்துல வில்லனா அறிமுகமான ரஜினிகாந்தோட நடிப்பாட்டுல கண்டு வியக்க அதை தாண்டியும் கவனம் எடுத்துச்சு அவரோட ஸ்டைல். நடை உடை பாவனை தொடங்கி சிகரெட் பிடிப்பது வரை தனக்குனே உரித்தான பாணியில கலக்கி வந்த ரஜினிய ஸ்டைல் மன்னனா வியந்து பார்த்தாங்க திரையுலகம். 3 முடிச்சு 16 வயது நிலை போன்ற படங்கள்ல வில்லனாவே மாஸ்க் காட்டியிருப்பாரு ரஜினிகாந்த். அதுக்கப்புறமா வெளியான பைரவி படம் மூலமா தான் ஹீரோவா அறிமுகமானாரு ரஜினிகாந்த். அந்த படம் ரிலீஸ் ஆறப்ப சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியோட ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மூலமா தான் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்பட்டார் ரஜினி. ஊரெங்க சூப்பர் ஸ்டாரோட கட் அவுட்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் ரஜினியோட திரைப்பட ரிலீஸ்னு புகழோட உச்சிக்கே சென்றார் ரஜினி. திரைத்துறைக்கு அறிமுகமான 13 வருஷத்துல 125 படங்கள் கொடுத்து தனக்குன்னு தனி கோட்டையை கட்டினாரு ரஜினி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளையும் நடிச்சிருக்காரு. கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல 1995ல வெளியான